இது குறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் சிவகுமார் இணைந்திருக்கிறார். வணக்கம் சிவகுமார், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தல், அதாவது 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெறுது. இதனை எடுத்து பாத்தீங்கன்னா தற்போது அந்த தொகுதி பங்கீடு, அதே மாதிரி பாத்தீங்கன்னா கூட்டணி பேச்சுவார்த்தை குறித்து ஏற்கனவே பல்வேறு கட்சிகள் இது குறித்து நடைபெற்று இருந்தது. அதாவது பாத்தீங்கன்னா இப்ப காங்கிரஸ் மற்றும் திமுக ஆகிய கூட்டணி ஒருமனதாக நாங்க ஒன்னா தேர்தலில் போட்டியிடுறோம் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாலும் இன்னும் சில உள்ளுக்குள்ள பிரச்சனைகள் போயிட்டு இருக்குது. இந்நிலையில அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி கடந்த முறை போல சேர்ந்து தேர்தல் சந்திக்குமா அப்படிங்கிறது குறித்து ஏற்கனவே பல்வேறு யூகங்கள் வெளியாயிட்டு இருந்தது. எப்படின்னு பாத்தீங்கன்னா அதிமுக பாஜக கூட கூட்டணி அமைக்காது, பாஜக தனியா தான் நிற்கும், அதே மாதிரி அதிமுக தனியா தான் நிற்கும் அப்படிங்கிற மாதிரி பல்வேறு பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று இருந்தது. இந்நிலையில கடந்த 2 தினங்களுக்கு முன்பு டெல்லி சென்ற முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருந்தாருன்னா, அங்க தங்களோட தொகுதி பங்கீடு முறையானபடி சரியானபடி நடந்தது அப்படின்னும், திமுக அரசு செய்த ஊழல்கள் பற்றிய குறிப்புகள் அங்க கொடுத்திருப்பதாகவும், அதே மாதிரி அதிமுக தரப்புல வேற கட்சிகள் வர்றதுக்கு இணையருக்கு உள்ள வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் தெரிவிச்சிருந்தாரு. இந்நிலையில இன்று காலை சென்னையில் இருக்கிற பசுமை வழிச்சாலை இல்லத்தில் வைத்து தற்போது நயனா நாகேந்திரன் மற்றும் எடப்பாடி பழனிசாமி சந்திச்சு வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த சந்திப்புல நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தல் அப்போ அந்த அதிமுகவுக்கு பாஜகவுக்கு அதிமுக தரப்புல எவ்வளவு இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்படும் அப்படிங்கிறது குறித்தும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுக்கு அடுத்த புறமா என்ன மாதிரி கொண்டு போறோம் அப்படிங்கிறது குறித்தும் பேசிட்டு இருக்கிறதா சொல்லி முதல்கட்ட தகவல்கள் தெரிய வந்திருக்குது. ஏற்கனவே பாஜக தரப்புல 30 சீட்டுகள் வரைக்கும் கேட்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில தற்போது அதுக்கு உண்டான எண்ணிக்கைகள் அதை விட அதிகமா கேட்கிறாங்களா அல்லது குறைவா கேட்கிறாங்களா அப்படிங்கிறது குறித்து பேச்சுவார்த்தை வந்துட்டு இருக்குது. ஏற்கனவே அதிமுக மற்றும் பாமக ஆகிய அணிகள் தங்களுக்குள்ள பேச்சுவார்த்தைகள் முடிந்து தற்போது அவங்களுக்குள்ள தேர்தல் கூட்டணியானது நிறைவு பெற்று அதன் அடிப்படை தேர்தல் சந்திக்கிறதா இருக்குது. இந்நிலையில இன்று மதியம் தேமுதிக தரப்புல பிரேமலதா விஜயகாந்த் தங்கள் கட்சி யாரோட கூட்டணி அப்படின்னு சொல்லி அறிவிக்க போறதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. இந்நிலையில பசுமை வழிச்சாலையில நடைபெற்று இருக்கிற இந்த சந்திப்பானது அரசியல் வட்டாரத்தில் மிகவும் ஒரு பரபரப்பாக காணப்படுது. ஏன்னா அதிமுக தரப்புல எந்த கட்சிகளுக்கும், மற்ற கட்சிகள் உள்ளே வரும்னு சொன்னாங்களே தவிர சசிகலாவுக்கோ டிடிவிக்கோ அல்லது பன்னீர்செல்வம் ஆகியோருக்கு இந்த கட்சியில் இடமில்லைன்னு தெரிவிச்ச நிலையில பாஜகவோட தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, இவங்க 3 பேரை உள்ள இணைத்தா கொஞ்சம் வெற்றி பெற வசதியாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டு அவர்களை கட்சியில உள்ள இணைக்கணும், அதாவது அதிமுக கூட்டணிகளை இணைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஏற்கனவே கருத்து தெரிவிச்சிட்டு இருந்தாங்க. இதுக்கு முற்றிலும் மறுத்த செய்தியாளர் சந்திப்புல எடப்பாடி பழனிசாமியார் செய்தி தெரிவிச்சிருந்தாரு. இந்நிலையில தற்போது நடைபெற்று வர கூட்டத்துல இந்த கட்சிகளை விட்டுட்டு அதிமுக கூட கூட்டணி அமைக்குமா அல்லது அந்த கட்சிகளோட இணைந்துதான் கூட்டணி அமைக்குமா? அதாவது மொத்தம் உள்ள 234 சட்டமன்ற தொகுதி, தமிழகத்தில் இருக்கிற 234 சட்டமன்ற தொகுதியில தனி பெரும்பான்மைக்கு ஏறத்தாழ 120 இடங்கள் வரை தேவை. இந்த 120 இடங்கள்ல முழுமையாக ஜெயித்தால் மட்டுமே ஒரு கட்சியானது அந்த கட்சி தனிப்பெரும்பான்மையா ஆட்சி அமைக்க முடியும். ஆனா நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலில் இரட்டை இலைக்காக, அதாவது அந்த அதிமுக தரப்புல 170 தொகுதிகள்ல போட்டியிட போறதா சொல்லி முதல் கட்டமா தெரிய வந்திருக்குது. மிச்சம் இருக்கிற அந்த 64 தொகுதியை தான் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடுகளை தற்போது அந்த அதிமுக பண்ணிட்டு இருக்கு. எப்படி பண்ணிக்கிறேன், முதல் கட்டமா 20 தொகுதிகள் வரை பாமகவுக்கு ஒதுக்கிய நிலையில பாஜகவுக்கு முதல் கட்டமா 30 தொகுதிகள் வரைக்கும் அவங்க கேட்டாங்க. 30 தொகுதிகள் வரைக்கும் கேட்ட நிலையில 25 தொகுதிகள் வரை ஒதுக்கீடு செய்யப்பட வாய்ப்பு இருப்பதாக அதிமுக வட்டாரங்கள்ல தெரிவிக்கப்பட்டிருக்குது. ஆனா தொகுதிகளின் எண்ணிக்கை பொறுத்த மட்டும் பாஜக என்ன கேட்கிறாங்கன்னா, எந்தெந்த தொகுதிகள்ல தங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படிங்கிறது குறித்தும், அந்த தொகுதிகள்ல மீண்டும் போட்டியிடறதுக்கு உண்டான இடங்களை தான் அவங்க கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஏன்னா சில சமயங்கள்ல இந்த கூட்டணி கட்சிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, தோக்க போறோம் அப்படின்னு தெரிஞ்சிருக்கிற ஒரு சில தொகுதிகள், அதாவது இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போறாங்கன்னா, கடந்த முறை வேட்டு கட்சியில இருக்கிறவங்க அந்த இடத்துல போதிய அளவுக்கு மக்கள் எண்ணத்தை கடைபிடிக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க அந்த இடத்தை விட்டு வெளியே போறது பார்க்கும்போது அந்த இடத்துல மாற்று கட்சிகள், இப்ப அதிமுக ஒரு இடத்துல போட்டி போட்டுக்கணும், அந்த மக்களுக்கு அந்த எம்எல்ஏ மேல ஒரு அதிருப்தி இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் இந்த முறை அதிமுக ஓட்டு போடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும். இப்படி அந்த இடங்கள்ல யார் அதிக அளவுல போட்டி போட்டா, எந்த கட்சி போட்டு போட்டா ஜெயிக்கும் அப்படிங்கிறதும், எந்த கட்சியில எந்த தொகுதியில போட்டி போட்டா 100% வெற்றி அப்படிங்கிறது தங்களுக்கு தெரிய வருமோ அந்த
தொகுதிகளா பார்த்து தான் தற்போது பாஜக வந்து அதிமுக கேட்டுட்டு இருக்குது. அதிமுக கேட்டுட்டு இருக்கிற நேரத்தில் அதிமுக தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, அவங்களுக்கு வந்து தற்போது 25 முதல் 30 தொகுதிகள் வரை அவங்க ஒதுக்குறதுக்கு தயாராக இருப்பதாகவும், ஆனா வெற்றி பெறக்கு உண்டான தொகுதிகளை ஒதுக்குவதை பற்றி தற்போது வந்து பேச முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி ஜனவரி 23ஆம் தேதிக்குள்ள தேசிய ஜனநாயக கூட்டணியில தொகுதி பங்கீடை இறுதி செய்யணும் அப்படிங்கிறது தான் இங்க உள்ளவங்களோட முடிவா இருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதைத்தான் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் இபிஎஸும் வந்து முடிவெடுத்திருக்கிறதாகவும் கட்சி தரப்புல வந்து தெரிவிக்கப்பட்டிருக்குது. 23ஆம் தேதிக்குள்ள இந்த தொகுதி பங்கீடு முடியும் பட்சத்துல அதற்கு அடுத்த கட்டமாக 1 முதல் 2 மாதங்கள்ல நடைபெற உள்ள அந்த சட்டமன்ற தேர்தல், அதாவது ஒட்டுமொத்தமாக நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலில் எத்தனை தொகுதிகள் வந்து அவங்க ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது வந்து தற்போது வந்து தெரிய வரும். ஏற்கனவே பாமகவுக்கு வந்து குறிப்பிட்ட ஒரு 20 தொகுதிகள் வரை ஒதுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில இவங்களுக்கும் அதே 20 தொகுதி வரை 20 முதல் 25 தொகுதிகள் வரை ஒதுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருப்பதாக முதற்கட்டமாக தெரிவிக்கப்பட்டிருக்குது. ஏன்னா ஏற்கனவே 20 தொகுதிக்கு பாமகவுக்கு கொடுத்தது போக மிச்சம் இருக்கிற 25 தொகுதிகளை வந்து பாஜகவுக்கு கொடுத்தாலும் மிச்சம் தன்னிடம் உள்ள 20 தொகுதிகளில் எந்தெந்த கூட்டணி கட்சிகள் வருதோ அந்த கூட்டணி கட்சிகளை மனசுல வச்சு தற்போது வரை அந்த தொகுதிகள் வந்து ஒதுக்கீடு செய்யப்படும் அப்படின்னு சொல்லி அதிமுக தரப்புல வந்து வட்டாரங்கள்ல வந்து தெரிவிக்கப்பட்டிருக்குது. பாஜகவுக்கு எந்தெந்த தொகுதிகள் இப்போ ஒட்டுமொத்தமா போன தடவை பாத்தீங்கன்னா ஏறத்தாழ 30 தொகுதிகள் வரை பாஜக போட்டியிட்ட நிலையில 3 முதல் 4 சட்டமன்ற உறுப்பினர்களை தான் பெற்றது. ஆனா அதே மாதிரி இந்த தடவை எந்தெந்த தொகுதிகளில் போட்டி போட போறோம், எந்தெந்த தொகுதிகளில் வந்து தங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, ஏன்னா தோக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு தொகுதிகளை வாங்கக்கூடாது அப்படிங்கிறதுல பாஜக வந்து ரொம்ப தெளிவாக இருப்பதாகவும், இதை தாண்டி தான் தற்போது அந்த தேர்தல் பேச்சுவார்த்தை வந்து நடந்துட்டு இருக்கிறதாகவும் பாஜக தரப்புல வந்து தெரிவிக்கப்பட்டிருக்குது. அந்த 64 தொகுதிகளில் ஏறத்தாழ 45 தொகுதிகள் வரை தற்போது வரை, அதாவது 25 தொகுதிகள் வந்து பாஜகவுக்கு கொடுத்தா கூட 45 முதல் 50 தொகுதிகள் கொடுக்கப்பட்டிருக்குது. மிச்சம் இருக்கிற 15 தொகுதிகளை வந்து இனி வரக்கூடிய கட்சிகள் கொடுப்பாங்களா அல்லது என்ன மாதிரி பண்ண போறாங்க அப்படிங்கிறது இன்னும் சற்று நேரத்தில் வெளியே வரும். அபிஷேக், உங்களுக்கு நன்றி சிவகுமார்.